சாதனை என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றிய பாஜக அரசிடம் போலியாக ஜோடிக்கப்பட்ட கதைகள் மட்டுமே எஞ்சியுள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வரலாற்றை திரித்து சிதைத்து எழுதுவதன் மூலம் உண்மையை ஒருபோதும் மாற்றிவிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு என்றும், அவருக்கு அடுத்தபடியாக இந்திரா காந்தி மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய பாஜக அரசு ஒரு புதிய வேடிக்கையான தகுதியை உருவாக்கி தங்களுக்கு சாதகமாக விளம்பரம் தேட முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். 12 ஆண்டுகளில் மோடி அரசு முழக்கங்களை எழுப்புவதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை என விமர்சனம் செய்துள்ள மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டு மக்களை பணவீக்கம், வேலையின்மை மற்றும் ஊழல் வலையில் சிக்க வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வங்கிக் கணக்கில் 15 லட்சம், ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள், விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் போன்ற வெற்று முழக்கங்களால் அனைத்து முனைகளிலும் ஒன்றிய பாஜக அரசு தோல்வியடைந்து மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ளதாக சாடியுள்ளார். சாதனைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு இந்த அரசிடம் பிரம்மாண்டமான நிகழ்வு மேலாண்மைகளும் போலியாக ஜோடிக்கப்பட்ட கதைகளும் மட்டுமே எஞ்சியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.